மத்திய கிழக்காசியாவில் உள்ள நாடுகளில் மிகவும் சர்ச்சைக்குரிய மற்றும் பதற்றமான ஒரு நாடுதான் சிரியா. சிரியா நாட்டுக்குள் ஏற்பட்ட பல உள்நாட்டு பிரச்சனைகள் மற்றும் உள்நாட்டு போர்கள் காரணமாக சிரியா இன்று மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல உள்நாட்டு போர்கள் காரணமாக சிரியாவின் பொருளாதாரம் வீழ்ந்துள்ளது. அந்த மக்கள் இன்று அனைவருமே ஏழ்மையில இருக்கிறாங்க. சிரியா இன்றைக்கு என்னதான் உலகின் ஒரு ஏழ்மையான நாடாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல சிரியா என்பது செல்வ செழிப்புமிக்க ஒரு நாடாக இருந்தது. இன்னும் விரிவா சொல்லணும் அப்படின்னா, உலகில் உள்ள மிகவும் பழமையான நகர நாகரிகங்கள்ல சிரியாவுடைய நகர நாகரிகமும் ஒன்று. கலாச்சாரம், பண்பாடு, மொழிகளின் தொட்டிலாக சிரியா என்பது இருக்கிறது. இப்படி மிக பெரும் வரலாற்று பின்புலத்தை கொண்ட இந்த சிரியாவின் வரலாறு என்ன, சிரியர்கள் என்பவர்கள் யார், சிரிய மக்கள் பேசிய மொழி என்ன மொழி என்பதையெல்லாம் பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இஸ்ரேல், ஜோர்டான், ஈராக், லெபனான், துருக்கி ஆகிய நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடுதான் சிரியா. இந்த சிரிய நாட்டினுடைய வரலாறு என்பது 5000 ஆண்டுகள் பின்னோக்கி செல்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி அர்மியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் மனிதர்கள் நாடோடி சமூகமாக அலைந்து கொண்டிருந்த சமயத்துல ஒரு கூட்டத்தினர் இந்த சிரிய பகுதிக்கு வந்து அங்க அவங்களுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டு அங்கு மிக பெரும் நகர நாகரிகத்தையும் உருவாக்குனாங்க. உலகில் உள்ள மிகவும் பழமையான நகர நாகரிகங்களில் சிரியாவும் ஒன்று. இந்த சிரிய மக்கள் அனைவருமே வந்து செமிட்டிக் மக்களை சேர்ந்தவங்க. பொதுவாக செமிட்டிக் மக்கள் என்று சொல்லும் பொழுது அது யூதர்கள், பிரஷியர்கள், அரேபியர்கள் மற்றும் இந்த சிரியர்கள் என்றும் சொல்லுவாங்க. இந்த சிரிய மக்கள் அவங்களுடைய வரலாறை எழுதும் பொழுது அவங்க நோவாவினுடைய பேரனான அராமினுடைய வழி வந்தவங்க அப்படின்னு சொல்லி கொண்டாங்க. இதனால இவங்களுக்கு த சன்ஸ் ஆஃப் அராம்ஸ் எனப்படும் ஒரு பெயருமே இந்த மக்களுக்கு இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்துல நாடோடி சமூகமாக அடைந்து கொண்டிருந்த பொழுது மத்திய கிழக்காசிய பகுதிகளில் நிரந்தரமான ஒரு குடியிருப்பு பகுதியை ஏற்படுத்தி அங்க வந்து இவங்க நகர நாகரிகத்தை ஆரம்பிக்கிறாங்க. சிரிய பகுதியில ஒரு நகரம் உருவான பிறகு அந்த மக்கள் கலை, இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம் என அனைத்திலுமே வந்து முன்னோடியாக விளங்குறாங்க. பல பழமையான நாகரிகத்துடன் இவங்க வணிக தொடர்புலையும் இருந்தாங்க. இதன் பிறகுதான் அந்த பகுதிகளில் அர்மீனியம் அரசாங்கம் எனப்படும் ஒரு மிக பெரும் அரசும் உருவாகிறது. இதன் பிறகு இந்த அர்மீனியர்கள் தான் வந்து சிரியாவை நீண்ட காலமாக ஆட்சி பண்ணாங்க. இந்த அர்மீனியன் மன்னர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் சிரியாவில் டமாஸ்கஸ் எனப்படும் ஒரு நகரம் என்பது உருவாக்கப்படுகிறது. உலக வரலாற்றில் உள்ள மிக முக்கியமான நகரங்களில் இந்த டமாஸ்கஸ் நகரமும் ஒன்று. இந்த டமாஸ்கஸ் நகரத்திற்கும் நம்முடைய தமிழர்களுக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கிறது. அதை பற்றி நம்ம பின்னர் பார்க்கலாம். இந்த அர்மீனியர்களுக்கு பிறகு இந்த பகுதியை வந்து அசிரியர்கள் கைப்பற்றி அந்த பகுதியை ஆட்சி பண்றாங்க. ஆனால் அசிரியர்களால் அந்த பகுதியை வந்து நீண்ட நாட்கள் ஆட்சி பண்ண முடியல. பல உள்நாட்டு பிரச்சனைகள் என்பது ஏற்படுகிறது. இதனால அவங்க எளிதிலே வீழ்ந்துட்டாங்க. இந்த அசிரியர்களுக்கு பிறகு பாபிலோனியர்கள் சிரியா மீது படையெடுத்து சென்று சிரியா பகுதியை ஆட்சி பண்றாங்க. பாபிலோனியர்கள் சிரியா பகுதி ஆட்சி பண்ண சமயத்துல பாபிலோனியர்களின் கட்டிடக்கலையும் கலாச்சாரமும் அந்த பகுதியில் பரவியது. பாபிலோனியர்களுக்கு பிறகு சிரிய நாடு என்பது முழுக்க முழுக்க பாரசீக பேரரசு கீழ் வருகிறது. பாரசீக பேரரசை தோற்றுவித்த சைரஸ் தி கிரேட் எனப்படும் ஒரு மன்னர் சிரியாவின் மீது படையெடுத்து சென்று சிரியாவை தன்மையப்படுத்திக் கொள்கிறார். அதன் பிறகு நீண்ட நாட்களாகவே வந்து சிரியா வந்து பிரஷியர்களுக்கு கீழே தான் இருந்தது. அன்றைய காலகட்டத்துல பாரசீக நாட்டின் கட்டடக்கலை மற்றும் கலாச்சாரம் அனைத்துமே வந்து சிரியால பரவியது. இந்த பாரசீகர்களுக்கு பிறகு இந்த சிரியா நாடு என்பது ரோமர்கள் கீழே வந்தது. ரோமர்கள் அதன் பிறகு சிரியா நாட்டை ஆட்சி பண்றாங்க. ரோமர்கள் கிறிஸ்துவ மதம் தழுவி கொண்ட காரணத்தினால சிரியாவில் இருந்து அன்றைய காலத்து மக்கள் முழுவதுமே கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினாங்க. ரோமானியர்கள் இந்த பகுதியை ஆட்சி பண்ண சமயத்துல அவர்களுடைய கலையும் கலாச்சாரமும் இந்த பகுதியில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதனால சிரிய மக்கள் வந்து அவங்களுடைய கலையும் கலாச்சாரத்தையும் உள்வாங்கி கொண்டாங்க. இந்த ரோமர்களுக்கு பிறகுதான் வந்து அரேபியர்கள் உள்ள வர்றாங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டுல இஸ்லாமிய சமயம் என்பது எழுச்சி அடைகிறது. அந்த சமயத்துல சிரிய நாட்டிலுமே வந்து இஸ்லாமிய சமயம் என்பதும் பரவுகிறது. இஸ்லாமிய சமயத்தின் எழுச்சியாக சிரிய நாட்டில் இருந்த கிறிஸ்துவ மதம் என்பது வீழ்ச்சி அடைந்து அங்க இருந்த பெரும்பாலான மக்கள் இஸ்லாமிய சமயத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்துல அரபு நாட்டினுடைய கலையும் கலாச்சாரமும் சிரியா நாட்டில் பரவ ஆரம்பித்தது. இந்த சிரியா நாட்டிற்கும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கிறது என்று பார்த்தோம். அது என்ன அப்படின்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழர்கள் இரும்பை உருவாக்குவதில் மிகவும் கை தேர்ந்திருந்தாங்க. அன்றைய காலகட்டத்துல நம்முடைய தமிழர்கள் இரும்பை உருவாக்கி அதை மேற்குலக மற்றும் அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. சமயத்துல நம்முடைய தமிழர்கள் இந்த சிரிய மக்களுடன் வணிக தொடர்பில் இருந்து கொண்டு அவர்களிடமே வந்து ஏராளமான இரும்புகளை விற்பனை பண்ணியிருக்காங்க. இந்த இரும்புகளை பயன்படுத்தி அவங்க வலிமையான ஆயுதங்களை உருவாக்கி இருக்காங்க. அந்த ஆயுதத்தின் பெயர் தான் டமாஸ்கஸ் ஸ்டீல். இந்த ஆயுதங்களுக்கு எதனால டமாஸ்கஸ் எனப்படும் ஒரு பெயர் வந்தது அப்படின்னா, சிலுவை போர்ல வந்து கிறிஸ்தவர்கள் டமாஸ்கஸ் நகரை தாக்குனாங்க. அந்த சமயத்துல டமாஸ்கஸில் இருந்த சிரியர்கள் நம்முடைய தமிழர்கள் கொடுத்த இரும்பை பயன்படுத்தி மிகவும் வலிமையான ஆயுதங்களை உருவாக்கி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக போர் பண்ணாங்க. அந்த சமயத்துல கிறிஸ்தவர்களால டமாஸ்கஸை வீழ்த்த முடியல. அவர்கள் பயன்படுத்திய ஆயுதம் மிகவும் வலிமையாக இருந்த காரணத்தினால அவர்களாலதான் வந்து அந்த ஆயுதத்துக்கு டமாஸ்கஸ் வார்டு எனப்படும் பெயருமே வந்தது. அதன் பிறகுதான் டமாஸ்கஸ் ஸ்டீல் எனப்படும் பெயருமே அந்த ஆயுதத்திற்கு வந்தது.
1000 ஆண்டுகளுக்கு முன்பு சிரிய மக்கள் பல நாகரிகத்துடன் தொடர்பில் இருந்த சமயத்துல நம்முடனும் தொடர்பில் இருந்திருக்காங்க. அதன் மூலமாகத்தான் நம்முடைய இரும்பு என்பது அவர்களுக்கு கிடைத்தது. அரேபியர்கள் சிரியாவை ஆட்சி பண்ண காலகட்டத்துல அரேபிய மொழி என்பது சிரியாவில் பரவ ஆரம்பித்தது. அதற்கு முன்பு வரை சிரிய நாட்டு மக்கள் அனைவருமே அரமைக் எனப்படும் ஒரு மொழியை பேசி வந்தாங்க. அரேபிய மொழியின் தாக்கத்தினால அந்த மக்கள் அனைவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அரேபிய மொழி பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல அராமிக் மொழியும் அரேபிய மொழியும் ஒன்றாக சேர்ந்து சிரியன் அரபிக் எனப்படும் ஒரு மொழியும் உருவானது. இன்றைய காலகட்டத்தில் சிரிய மக்கள் அனைவரும் இந்த ஒரு மொழியை தான் பேசி வர்றாங்க. அரேபியர்களுக்கு பிறகு இந்த பகுதி என்பது கிபி 15ஆம் நூற்றாண்டில் ஒட்டமான் பேரரசு கீழ் வந்தது. அதன் பிறகு ஒட்டமான் பேரரசு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் சிரியா பகுதிகளில் மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. ஒட்டமான் பேரரசனுடைய கலையும் கலாச்சாரமும் அந்த பகுதியில் பரவ ஆரம்பித்தது. ஒட்டமான் அரசு கீழே சிரியா இருந்த சமயத்துல சிரியாவினுடைய புகழ் என்பது உலகம் முழுவதுமே பரவியது. ஒட்டமான் பேரரசு சிரியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருந்த சமயத்துல அவர்களிடமிருந்து சிரியாவை எப்படியாச்சும் கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சுக்காரங்க ஒட்டமான் அரசிடம் இருந்து சிரியாவை கைப்பற்றினாங்க. இதன் பிறகு சிரியாவுல பிரெஞ்சுக்காரங்க அவங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினாங்க. பிரெஞ்சுக்காரங்க ஆட்சி பண்ண சமயத்துல அங்க பிரெஞ்சு மொழி என்பதும் பரவியது. மேற்கத்திய கலாச்சாரம் என்பதும் சிரியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்தது. பிரெஞ்சுக்காரங்களால சிரியாவை நீண்ட காலமெல்லாம் ஆட்சி பண்ண முடியல. குறுகிய காலகட்டத்திலேயே பிரெஞ்சுக்காரங்களுக்கு எதிராக மிக பெரும் போராட்டங்கள் வெடித்தது. இதனால 1946ஆம் ஆண்டு பிரெஞ்சுக்காரங்க சிரியா விட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு சிரியா என்பது ஒரு சுதந்திர நாடாகவும் மாறியது. சிரியா விடுதலை அடைந்த பிறகு 1958 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அன்று ஒரு பொதுவான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு சிரியாவும் எகிப்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாடாக மாறியது. ஆனால் அதுவும் நீண்ட காலம் நீடிக்கல. அதன் பிறகு சிறிது காலகட்டத்திலேயே சிரியா அதிலிருந்து பிரிந்து மறுபடியும் தனி ஒரு நாடாக மாறியது. இதன் பிறகு 1970 இருந்து இன்று வரை சிரியா என்பது அசாத் குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இன்றளவும் இருந்து வருகிறது. சிரியாவினுடைய வரலாற்று பக்கங்களை நாம் திருப்பி பார்த்தால் சிரியா என்பது பல நாடுகளாலும் பல இன மக்களாலும் ஆளப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. பல இன மக்கள் சிரியா பகுதி ஆட்சி பண்ண காரணத்தினால சிரியர்களுடைய உண்மையான கலாச்சாரம், பண்பாடு, மொழி என அனைத்துமே அழிந்து இன்று பல மக்களுடைய கலாச்சாரத்தையும் அவருடைய மொழியுமே பேசி வர்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் சிரியா என்பது ஒரு யுத்த பூமியாக மாறி இருக்கிறது. சிரியாவில் மிக பெரும் அளவிற்கு உள்நாட்டு போரும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உள்நாட்டு போருக்கு காரணம் என்ன? அண்மையில இஸ்ரேல் ஏன் சிரியா மீது தாக்குதல் நடத்தினாங்க என்பதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி தனி ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்று பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி.